வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காலத்தில் பூத்த மலர் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மா, டிஃபன் பாக்ஸ் ரெடியாம்மா? அலுவலகத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் ரத்னா அம்மாவுக்கு குரல் கொடுத்தபடியே அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தாள். இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ். அம்மா ஏன் தயங்குகிறாள்? ரெடியாகலைன்னா பரவாயில்லம்மா, நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ரத்னா, நான் காலையிலேயே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன்ல. நீங்க சொன்னீங்களா? நான் கவனிக்கல போல இருக்கு. பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. அக்கா, அம்மா சொல்ல வந்தது. ரத்னாவின் தங்கை ராதா ஏதோ சொல்ல வருகிறாள். அம்மாவுக்கு நீங்க என்ன பிரதிநிதியா? ஏன் ராதா, அம்மாவுக்கு முடியலனா நீ ஒத்தாசி செய்யக்கூடாதா? எனக்கு தான் எப்பவும் பரபரத்த ஓட்டம். அது இல்ல ரத்னா, இன்னைக்கு உன்னை அரை நாள் லீவு போட சொல்லி இருந்தேன் இல்லையா? அதனால தான் டிஃபன் வேண்டாமேன்னு. அப்பொழுதுதான் சுரீர் என்ற ஒரு நினைவு ரத்னாவுக்கு. ஆமா, என்ன பொண்ணு பார்க்க வரதா சொன்னீங்கல்ல, மறந்தே போயிட்டேன். ஆக இன்னைக்கு நான் வேஷம் கட்டி நிக்கணுமாக்கும். அம்மா, எனக்கு இந்த நாடகம் கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. பெண்ணை பார்க்க வரேன்னு அவங்க சொல்லி அனுப்புறதும், நீங்கள்லாம் உடனே கல்யாணமே முடிவாகிட்டதை போல எந்த மண்டபத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம், எத்தனை நாள் கல்யாணமா நடத்தலாம், எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன மெனுன்னு லிஸ்ட் தயாரிக்கிறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. ஒரே வெறுப்பா இருக்கு. இந்த இடம் எல்லாம் கூடி வந்திருக்கு. அவங்க வந்து பொண்ணை பார்த்து முடிவு சொல்லணும். உடனே நிச்சயத்துக்கு ஏற்பாடு செய்துடலாம். அம்மா, இது மாதிரி எத்தனையோ முறை அனுபவப்பட்டாலும் உங்க மனசு அழுக்காதாமா? எனக்கே வெறுத்து போச்சு, எல்லாமே அழுத்து போச்சு, மனசே மறத்து போச்சுமா. என்னம்மா செய்யறது? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வரை நாம இந்த ஏற்பாடுகள் செஞ்சுதான் ஆகணும்மா. கூடிய சீக்கிரம் நானே இதுக்கு ஒரு முடிவு தேடிடுறேன். ரத்னா, நீ என்ன சொல்ற? அம்மா, பயப்படாதீங்கம்மா. நான் எவனையாவது இழுத்துட்டு ஓடிடுவேனோன்னு கவலைப்பட வேண்டாம். நான் நீங்க வளர்த்த பொண்ணு. உங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எந்த தலை குனிவையும் ஏற்படுத்திட மாட்டேன். சரிம்மா, நான் வரேன். வந்து உங்க விருப்பப்படியே வேஷம் கட்டிக்கிறேன். அதுக்காக இடிஞ்சு போய் உட்கார்ந்துடாதீங்க. வழக்கம் போல நானே கேன்டீன்ல ஸ்வீட் காரம் வாங்கி வந்துடுறேன். இந்த மாசத்துல இது 4வது முறை கேன்டீன்ல கணக்கேறுது. என்ன செய்யம்மா? எனக்கு வயசு ஏறிட்டுதுங்கிறது ஏன் சொல்லாம விழுங்குறீங்க? வழக்கம் போல சொல்லிடுங்க, நானும் கேட்டுட்டே போறேனே. அவளுக்கு ஏற்பட்ட விரக்தியில் வார்த்தைகள் உஷ்ணமாக தெரித்து விழுந்தன. அம்மா மனதின் வேதனையை விழுங்கிக் கொண்டு வேலைகளை கவனிக்க புறப்பட்டாள். ரத்னா அலுவலகம் சென்று இருக்கையில் அமர்ந்ததும் நளினி கேட்டாள், என்ன ரத்னா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரப்போறாங்களா? ஆச்சரியத்துடன் கேட்டாள் ரத்னா. அதென்னடி அவ்வளவு கரெக்டா எப்படி கண்டுபிடிச்ச? அடுத்தது காட்டும் பளிங்கு போல உன் முகம் வெறுப்பையும் சோகத்தையும் பளிச்சுன்னு காட்டுதே. பின்ன என்னடி, எனக்கு இத்தனை வயசுக்கு மேல பெண் பார்க்கும் படலம் தேவைதானா? சரி, வேண்டாம் விடு. நீயா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை அழைச்சிட்டு போய் அம்மா முன்னால நிறுத்தி, அம்மா, நான் இவனைத்தான், தவறு, இவரைத்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுக்கான துணிச்சல் என்கிட்ட இல்லையே. அப்போ அம்மா சொல்றாப்புல வேஷம் கட்டிக்கோ. வேற வழி? இன்னைக்கு மதியம் அரை நாள் லீவு. உன்னுடைய பாக்கி வேலையை நான் முடிச்சிடுறேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா. ரத்னா, நீ உன் தங்கைக்காக வாங்க சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி இருக்க. இப்போதைக்கு உள்ளூர் கல்லூரி 2 பாரத்தை பூர்த்தி செய்து அனுப்பி வை. எனக்கு ஒன்று தோணுது ரத்னா. உன் தங்கை பிஎஸ்சி முடிச்சிட்டா மேல எம்எஸ்சிக்கு டைம் தேடி அலையறதை விட வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம். இல்ல, உன் தங்கையின் படிப்புக்காக செலவழிக்கிற பணத்தை சேமிச்சு வச்சு உன் கல்யாணம் முடிஞ்ச கையோடு அவளுடைய கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லதில்லையா? நானும் அதையே தான் நினைச்சிட்டு இருக்க. அவளுக்கு தகுந்த இடமா வந்தா என் கல்யாணம் நடக்காட்டியும் பரவாயில்லைன்னு அவ கல்யாணத்தை முடிவு செஞ்சிடுவேன். அம்மா தாயே, அப்படி எதுவும் செஞ்சிடாத. உங்க அம்மா இடிஞ்சு போயிடுவாங்க. ஒழுங்கா மரியாதையா உன் பெற்றோர்கள் விருப்பப்படியே உன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுக்கோமா. அப்புறம் உன் தங்கையின் திருமணத்தை நீயும் வரப்போகிற உன் கணவருமா சேர்ந்து நின்னு நடத்தி வைங்க. சரிம்மா பாட்டிமா, உங்க அறிவுரையின்படியே நடந்துக்கிறேன். இப்ப அலுவலக வேலையை கவனிக்கலாமா?
என்றதும் இருவரும் தத்தம் பணியில் ஈடுபட்டார்கள். கடிகாரமே கண்ணாக இருந்த நளினி சாப்பாட்டு நேரம் வந்ததும் ரத்னாவின் கையில் இருந்த ஃபைல்களை வாங்கி மூடி வைத்துவிட்டு வலுக்கட்டாயமாக அவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள். எனக்கு பிடிக்கவே இல்லை, நீயும் என்னோட வாயேன் நளினி என்றாள். 2 பேருமே போயிட்டோமானால் ஃபைல்கள் தேங்கி போயிடுமே. நீ முதல்ல போய் உன்னை தயார் செய்துக்க, நான் அவங்க வரப்போற சமயத்தில் அங்க வந்துடுறேன் என்று சொல்லி ரத்னாவை அனுப்பி வைத்தாள். ரத்னாவை கண்டதும் அம்மாவின் மனம் நிம்மதியடைந்தது. வந்துட்டியாமா என்ற வரவேற்பின் மூலம் தன்னுடைய திருப்தியை தெரிவித்துக் கொண்டாள் அம்மா. ரத்னா அம்மாவிடம் கொடுத்த பையை வாங்கி சரி பார்த்தாள். ஸ்வீட் காரம் கணிசமாக இருந்ததில் திருப்தி. பக்கத்து வீட்டு பையனை அனுப்பி வெற்றிலை, பாக்கு, பழம் எல்லாம் வாங்கி வைத்திருந்தாள். அம்மா, அப்பாவுக்கு ஆகாரம் கொடுத்தாச்சாம்மா என்று ரத்னா கேட்டது அறையில் படுத்திருக்கும் நோயாளி தந்தையின் செவிகளில் பாய்ந்து அவரது கண்களில் நீரையும் மனதினில் கசிவையும் வரவழைத்தது. அவர் படுக்கையில் 2 வருடங்கள் கடந்துவிட்டன. மகள் ரத்னாவுக்கு வயது 23ஆக இருந்த சமயம். அவளுக்கு வரன் தேடி திருமணம் முடித்துவிட தீர்மானித்திருந்த வேளையில்தான் திடீரென ஒரு நாள் பாரிசவாயி வந்து படுக்கையில் விழுந்து விட்டார். மகளது திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த பணம் அவரது வைத்திய செலவுக்காக மொத்தமாக கரைந்து கொண்டிருந்தது. ரத்னாவின் மங்கள காரியத்திற்கு சேர்த்த பணம் அம்மாவின் மாங்கல்யத்தை காப்பாற்ற கரைந்து கொண்டிருக்கிறது. பட்டப்படிப்பு முடித்திருந்த ரத்னாவுக்கு அவள் தந்தை பார்த்து வந்த வேலை தரப்பட்டது. அதுவரை தந்தையின் உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்ப பராமரிப்பு ரத்னாவின் வருமானத்தில் பசி பட்டினி இல்லாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2 மாதங்களில் உடல் குணமடைந்துவிடும். பின்னர் வழக்கம் போல குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொண்டு மகளது திருமணத்தையும் நடத்திவிடலாம் என்று எண்ணியதெல்லாம் கனவாக நின்றுவிட்டது. அதுவே கவலையாகி வளர்ந்து வியாதியை இன்னும் வலுப்படுத்தியது. அப்பாவின் அருகே வந்து அமர்ந்து, சாப்பிட்டீங்களாப்பா என்ற வாஞ்சையுடன் கேட்கும் மகளது பரிவை கண்டு கண் கலங்கினார் விநாயகம். தைரியமா இருங்கப்பா, மருந்தை தவறாம சாப்பிட்டு வாங்க, கூடிய சீக்கிரம் உடல் நலமாகி முன்னை போல உழைக்க ஆரம்பிச்சிடலாம் என்று ஆறுதலாகவும் அன்பாகவும் பேசினாள். நிச்சயமா குணமாகி விடுவேனா என்பது போல தலையை அசைத்து கேட்டார். டாக்டர் கிட்ட கேட்டேன்பா, படிப்படியா குணம் ஆயிடும்னு சொல்லியிருக்கார். நீங்க தவறாம மருந்து, சத்தான உணவு எடுத்துக்கணும்பா. ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்பா என்று சொல்லும் மகளை அன்பு பொங்க பார்த்தார். என்னுடைய கடமையை செய்ய முடியாம விழுந்து கிடக்கிறேனேம்மா என்ற வேதனையுடன் பார்த்தார். அது சமயம் அங்கே வந்த அம்மா சொன்னாள், இன்னைக்கு நம்ம ரத்னாவை பொண்ணு பார்க்க வராங்க, அதான் அரை நாள் லீவ் போட்டுட்டு வர சொன்னேன் என்றாள். ரத்னாவின் கரத்தை பிடித்து கொண்டு கண்ணிலே ஒற்றிக்கொள்ள விரும்பிய விநாயகம் முடியாததால் கண்களால் இந்த இடமாவது எந்தவித தடையுமின்றி முடிவாக வேண்டும் என்று மனம் பிரார்த்தனை செய்து கொண்டது. கூடவே ஒரு நினைவும் தொடர்ந்து எழுந்தது. இந்த பெண் திருமணமாகி போனால் இந்த குடும்பத்தின் கதி என்று எழுந்த கேள்வியை அடக்கி ஆண்டவன் விட்ட வழி என்று தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு அமைதியானார். கூடத்தில் சமுக்காளம் விரிக்கப்பட்டன. வெற்றிலை பாக்கு, பழத்தட்டு, மஞ்சள், குங்குமம், பூ, கிண்ணம் எல்லாம் தயாராக எடுத்து வைக்கப்பட்டன. இந்த வேலைகளை எல்லாம் ராதா உற்சாகமாய் செய்தாள். அம்மா அடுப்புங்கரை வேலையை முடித்துவிட்டு முகம் அலம்பி பொட்டிட்டு தலை மாறி தன்னை பளிச்சென ஆக்கி கொண்டாள். ரத்னாவும் வேண்டா வெறுப்பாய் அம்மாவின் வேண்டுகோளின்படி தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். தன்னுடைய வயதை தாண்டிய வேஷம் 4-5 வருஷங்களுக்கு முன்னால் அப்பா படுக்கையில் விழும் முன்னதாக ஒரு பிள்ளை வீட்டார் அவளை பார்க்க வந்திருந்தனர். அந்த பருவத்தில் தன்னை பல முறை கண்ணாடியில் பார்த்து பார்த்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். அன்றைய கனவு வேறு, இன்றைய நிலை வேறு. அன்று பார்ப்பவர்கள் வியக்கும்படியாக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இருந்தது. இன்று வெறுப்பும் வேதனையும் தான் மிகுந்திருந்தது. இருந்தாலும் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். பிள்ளை வீட்டார் வந்தனர். வழக்கமான டிஃபன், காஃபி சம்பிரதாயங்கள் முடிந்தன. பெண்ணை அழைத்து வரும் படலம். முதிர்கன்னியான ரத்னா ஒப்புக்கு வந்து வணக்கம் சொன்னாள். யாரும் எதுவும் சொல்ல முன்னதாகவே அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் ரத்னா.
அலுவலக பழக்கம். அந்த செயல் வந்தவர்களுக்கு என்னவோ போல் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் ரத்னாவிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டார்கள். எங்க படிச்ச, என்ன படிச்சிருக்க, வேலை பார்க்கும் இடம் வீட்டிற்கு எவ்வளவு தூரம் என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டன. விருப்பம் இல்லையானாலும் நாகரீகம் கருதி அவர்களது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி வந்தாள். இத்தனை வயசு வரைக்கும் ஏன் உன் கல்யாணம் நடக்கல? வேண்டாம்னு இருந்துட்டியா? அப்படி வேணாம்னு இருந்திருந்தா இப்ப எப்படி கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்ச? இது போன்ற கேள்விகள் பிறந்த போது இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லாத கேள்வி என்று சொல்ல துடித்தாள். சொல்லியும் இருப்பாள். அங்கே வந்த ராதா, அக்கா உனக்கு போன் வந்திருக்கு, அலுவலகத்தில் இருந்து அவசரமாக பேச வேண்டுமா என்று சொல்லவும் ரத்னா அங்கிருந்து எழுந்து போனாள். அம்மாவுக்கு ராதாவின் மீது பயங்கர கோபம். இந்த பெண்ணுக்கு எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே என்கிற ஆத்திரம் எழுந்தது. அப்புறம் பேசுவான்னு சொல்லப்படாதோ, நேரம் கட்ட நேரத்துல அப்படி என்ன அவசர காரியம் என்று கடிந்து கொண்டாள். அம்மா பார்த்த பார்வையில் சுருண்டு விடுவாள் போல் இருந்தது ராதாவுக்கு. அவங்கதான் அக்கா கிட்ட உடனே பேசணும்னாங்க, அதான் வந்து சொன்ன என்ற மன்னிப்பு கேட்கும் பாவனையில் அம்மாவுக்கு பதில் சொன்னாள் ராதா. அதுவும் நல்லதா போச்சு என்றாள் பையனின் தாயார். என்ன நல்லதாயிற்று? ஒன்றும் புரியாமல் கேட்டாள் ரத்னாவின் அம்மா. உங்க சின்ன பொண்ணை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்று அவர்கள் சொன்னதின் அர்த்தம் புரியாமல் விழித்தாள் அம்மா. ராதாவை பற்றி பல கேள்விகள் கேட்கப்பட்டன. அவளது வயசு, படிப்பு இவைகளையெல்லாம் கேட்டபோது அம்மா திகைத்தாள். ஆனாலும் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லி வந்தாள். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்கப்படாது. எங்களுக்கு உங்க குடும்பத்தை ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இதை சொல்றதுல தப்பென்ன இருக்கு? நீங்க இப்படி சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி. இருங்க, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. என் பையன் சின்னவனா இருக்கான். உங்க பெரிய பொண்ணுக்கு பொருத்தமா இருக்காது. சின்ன பொண்ணை கொடுப்பதானா பேசி முடிவு செய்யலாம். நீங்க இப்படி கேட்கறது அநாகரீகமா தோணலையா? இதுல நாகரீகம் அநாகரீகம் எதுவும் இல்ல. கடைக்கு போறோம், திருப்தியா இருக்கிற சாமானைத்தானே வாங்குவோம். எங்களுக்கு ராதாவை பிடிச்சிருக்கு. இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஆள விடுங்க. நீங்க வந்திருக்கிற இடம் கடையும் இல்ல, இங்க நடக்கிறது வியாபாரமும் இல்ல. நீங்க பேச வந்தது என் பெரிய பொண்ணை. அவளை ஏத்துக்க விருப்பம் இருந்தா பேசுவோம், இல்லைன்னா பரவாயில்ல, போயிட்டு வாங்க. பெரிய பெண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுவாங்களா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமே இந்த கல்யாணத்தை வச்சுக்குவோம். இப்ப பேசி முடிவு செய்து நிச்சயம் செய்துவிடலாமே என்று பேசவும் ரத்னாவின் அம்மாவால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தயவு செஞ்சு மேலே எதுவும் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசினத என் பெரிய பொண்ணு கேட்க நேர்ந்தா அவன் மனசு என்ன பாதிப்பு அடையுங்கிறத நினைச்சு பார்த்தீங்களா? போதும் உங்க உறவும் சம்பந்தமும் என்று கோபமாக பேசவே வந்தவர்கள் எழுந்தார்கள். போன் பேசி முடித்து அங்கே வந்த ரத்னா, உட்காருங்க, ஏன் எழுந்துட்டீங்க? ப்ளீஸ் உட்காருங்க, பேசுவோம் என்றாள். ரத்னா, அவங்க போகட்டும் விடு. நமக்கு அவங்க சம்பந்தம் ஒத்து வராது. உங்களுக்கு என் தங்கையை தருவதாக சொன்னால் நிச்சயத்துக்கு தயாரா? நாள் பார்த்து சொல்லுங்க, நாங்கள் தயார் என்றாள் ரத்னா. ரத்னா, நீ என்ன பேசுற என்று அதட்டிவிட்டு வந்தவர்களிடம், தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. எங்களை இனிமேலும் அவமானப்படுத்தாதீங்க. ஏமா, நான் தான் விதிவசத்தால இப்படி நிக்கிறேன். ராதாவுக்காவது காலத்தில் பூத்த மலரா தக்க பருவத்துல திருமணத்தை நடத்தி வைக்கலாமே அம்மா என்று சொல்லிவிட்டு பிள்ளை வீட்டாரிடம் நிச்சயத்துக்கு நாள் குறிச்சு அனுப்ப சொல்கிறாள் ரத்னா. அம்மா பேச செயலற்று நின்றாள். பிள்ளை வீட்டார் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு சென்றனர். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.